நாளைக்கான வீடியோக்கான ஒரு சின்ன ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. அத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே சாரதாம்மா வீட்ல வந்து அறிவு அந்த ஆப்ரேஷன் பண்ணார்ல வாசுக்கு, அந்த டாக்டர் அதுக்கடுத்து மணி இந்த 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அறிவு வந்து சொல்றாரு மணிக்கிட்ட, ஃபர்ஸ்ட்டு இதில வந்து அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணார்ல, அவரோட ஒய்ஃப் வந்து ஆதியோட கல்யாணத்துக்கு வந்ததா வந்து டாக்டர் சொல்றாரு. டாக்டர் பார்த்ததாவும் சொல்றாரு. இப்ப எனக்கு என்ன டவுட்டுன்னா, நீங்க போய் வீட்ல போய் விசாரிக்கணும். அதாவது உங்க அந்த வாசுவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சென்னைக்கு வந்து மேரேஜுக்கு வந்தாங்களா? இல்லையா? அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம, என் மாப்பிள இருக்கார்ல, அவர் வந்து கல்யாணத்த வேற நிறுத்திட்டாரு. அதுவும் அவர் அடிக்கடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, என்னோட இதயத்துக்கு ரொம்ப சொந்தமானவங்க வந்து எனக்கு பக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி வந்து ஆதியும், பாரதியும் பழகுறது உண்மையா இருந்துச்சுன்னா, அவங்க 2 பேத்த பழக விடாம நிறுத்தணும். அது வந்து உங்களோட வேலை அப்படின்னு பார்த்து மணியும் சொல்றாரு. அதையும் மீறி ஆதியும், பாரதியும் பழகுறத நான் எங்கேயாவது பார்த்தேன்னா, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல பாரதி, அவங்கள வந்து நான் கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். என்னை எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து அறிவு சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த பென்ட்ரைவில் வந்து கல்யாணத்தில் ஃபுல்லாக கவரான ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அதை வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து அந்த பொண்ணு வந்திருக்கா, அதாவது பாரதி வந்து வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அப்படி வந்திருந்தா தெரிஞ்சிருச்சுன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். என் மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு பாரதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாங்க நம்ம வந்து கீழே போய் லேப்டாப்பில் இதிலே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கம் வந்து சாரதாம்மா வந்து உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வாம்மா உன்னை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பாரதியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. பாரதியும் சாரதாம்மாவும் அவங்க ரூம்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. மாடியிலேருந்து பார்த்தா இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அறிவு, மணி, அதுக்கடுத்து அந்த டாக்டர், இவங்க 3 பேர் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது. ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லைனா மார்னிங் வந்து வந்துடும். அதுக்குள்ளே நான் போட்டுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.